எனக்கு நல்வரம் ஓம் நமச்சிவாய நமக. திருஷ்டி திடீர் சமகாரம் என்னும் முத்தொழிலுக்கு முதல்வனாக விளங்கக்கூடிய எல்லாவல்ல ஈசனின் திருமுகங்களாகிய ஈசானம் தற்பொருடம் அகோதரம் வாமதோதம் சத்யோசாதம் என்ற 6 முகங்களில் இருந்து 6 தீப்பொறிகளாக சரவண பொய்கைகளில் பிரம்மனால் 6 குழந்தைகளாக படைக்கப்பட்டு கார்த்திகை பெருமகள் 6வரின் அருவனர் பால் வளர்க்கப்பட்டு அன்னையின் பராசக்தி அன்பு அழகி அணைக்கப்பெற்று 6 உருவமும் ஒரு உருவமாக அமையப்பெற்று உலக நன்மைக்கும் தீன்மைக்கும் அதர்மத்தை அழிக்கவும் பக்தர் பண்ண வரங்கள் எல்லாம் வாரி வழங்கி அனைவரும் சிரஞ்சீவியாய் வாழ வைக்க வந்த வடிவேலன் நான். மேலும் மறுவைக்கிழ அவைக்கு அருள் செய்து தந்தைக்கு உபதேசம் செய்த தகப்பன் சுவாமி என பெயர் பெற்று நார்தர் வேல்விலையில் இருந்து ஆட்டுக்கிடாவை அடக்கி சிங்கமுகன் தாரகன் ஆகிய அசுரர்களை அழித்து சூரபத்மன் மாமரமாய் வடிவெடுத்ததை துளைத்து இருகுறாக பிளந்து ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதியை சேவலாக வைத்து தேவ சேனாதிபதி என்று பட்டம் பெற்றேன். மேலும் ஐரோதம் என்னும் யானையால் வளர்க்கப்பட்ட தெய்வ யானை என்ற வெண்ணை தேவர்களின் பரிசாக திருப்பரங்குன்றத்தில் அமர்ந்து யாம் இந்த தனிகாசலத்தில் வீட்டிருக்கின்றேன். ஓஹோ, அது என்ன அற்புத காலம்! ஏதாவது ஒரு நட்சத்திரை கொண்டு வந்த நாடகம் நடக்கும் தெய்வத்தோதுவர் அருமை மைத்திரர் வீணாகான பிரியர் வருவது போல தெரிகிறது. அவர் வருகையால் இன்றைக்கு நமக்கு என்ன பெருமை என்று சற்று பார்ப்போமே. திருக்கோவில் மறுவேணே சிவகுமரா உன் மலர் பாதம் மறவேணே. ஒரு நாள் உன் திருக்கோவில் மறுவேணே. தவமேதும் செய்யாத சிறு பிள்ளை நான் தாயாக தமிழ் தந்து வளர்த்தாயடி. தவமேதும் செய்யாத சிறு பிள்ளை நான் தாயாக தமிழ் தந்து வளர்த்தாயடி. ஒரு கோடி கவிமோடி உனை போற்றுதே. ஒரு கோடி கவிமோடி உனை போற்றுதே.
ஒரு நாள் உன் திருக்கோவில் வருவேனே. ஏதும் செய்யாத கண்டூதும் மலச்சோலை மருதாஜலம் நான் வந்துன்னை காண்கின்ற வழிகாட்டுவாய். வந்தோதும் மலச்சோலை மருதாஜலம் வந்துன்னை நான் காண வழிகாட்டுவாய். தருணம் தமக்கோலம் இருந்தாகுமே. திருக்கோவில் வருவேனே சிவகுமரா உன் மனப்பாதம் மறவேனே. ஒரு நாள் உன் திருக்கோவில் வருவேனே. எம்பிரானே என யாழும் தம்பிரானே மோகன குஞ்சனின் மணாளனே ஆறுமுகனே நாரதனின் பணிவான வணக்கம். வருக வருக நாரத மாமுனிவரே வருக. உலக நன்மைக்காக ஓயாமல் சுற்றி வந்து சொல்லக்குள்ளே சூசா வைத்து ஒன்றும் பிராவன் நடித்து நியாயங்களுக்கெல்லாம் நியாயங்கள் வழங்கக்கூடிய நாரத மாமுனிவரே வருக. உங்களுடைய வரவு இல்லை நடிக்கிறதே ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு தான் நடிக்கிறாங்க. ஒண்ணும் இல்லாம எப்படி கொஞ்சம் தெரியாம சரி எதை நியாயத்துக்காக போராடுறது தெரியக்கூடாது. உங்களுக்காக இந்த இடத்துல மற்றவர்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் நடிப்பேன். அவ்வளவுதான். ஆனா உலகமென்னு நாடக மேடையில் அனைவரும் நடிகர்களே. நடிகர் தான். நாடகம் முடிஞ்சுதான் ஓட்டம் எடுத்துக்கணும். நாடக மேடைகள் மட்டும் இல்ல குடும்பத்திலேயும் நடிக்கிறாங்க. உலகமெனும் நாடக மேடையில் அனைவருக்கும் ஒரு கதாபாத்திரம். என்னிடம் நாடி வந்ததால் உங்களுக்கு இந்த இடத்துல இனிதானே
மாநிலர் அன்பருக்கு நல்லவரே அகம் காரங்குட பொன்னன் கொள்கையை அறிவோடு அறுபவரே அகங்காரணி குடும் கொள்கையை அழைக்கிடும் நல்லவரே அரணாலயம் தொடர் நாடுடர் அனைவருக்கும் நல்லவரே மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மதிமோக மரமேற்றும் கவயோகியே இனிதானே இசைஞானம் எதையே வருக தாங்கள் எங்கெங்கு சென்று நேரா ஏதேனும் கண்டீர் என்ன காரணம் கவர்ந்து நான் தெரிந்து கொள்ளலாமா? காலை எழுந்தது. ஓஹோ. ஏம நிஷ்டைகளை முடித்தேன். சரி. மூர்த்திகள் மூவரையும் தரிசித்தேன். ரொம்ப சந்தோஷம். கீர்த்திகள் அனைத்தும் பெற்றேன். தங்களை காண வருகின்ற வேளையிலே இந்த புலோக மார்க்கத்திலே வேள்விமலை சாரணை அருகாமையிலே திணைச்சோலையின் மத்தியிலே மிக அழகான அற்புதமான கனி ஒன்றை கண்டேன். இந்த எழுந்து மூர்த்திகளையும் கண்டு அவர்கள் நல்லாசி கொண்டு நான்காவதாக வேள்விமலை சாரல் அருகிலே வந்து கொண்டு இருக்கும் பொழுது திணைச்சோலை மத்தியில ஒரு அழகான இப்படிப்பட்ட கனி கண்டது. நாரத முனி அடைய வேண்டியது சுப்பிரமணி. அப்ப கனிப்பத திருத்தணி மாற்று பேர செருத்தணி கனியுடைய பிரச்சனையை நிறுத்தினி அப்படின்னு சொல்லாம கடியோட காம்ப பொருத்தணும் செய்வது தலையாய பணி. ரொம்ப அதிகமான பணி உடம்புக்கு கேடா இருக்கு. இருக்கட்டும் என்ன சரி வாங்க. ஆகையினால கண்ட கனிக்கு பெருமை இருக்கிறது. கடிக்கும் தேங்கதளி கடிக்கும் தேங்கதளி கடிக்கும் தேங்கதளி மண்கடிக்கும் மேலிக்கும் முருகா
அம்மா பாட வந்தோ. மலை முயில் மலை முயில் மரகத மயிலேறும் மரகத மயிலேறும் முருகா மரகத மயிலேறும் முருகா அழகெல்லாம் ஒரு ரூபாய் ஆனை முதலில் இளையே அழகெல்லாம் ஒரு ரூபாய் அமைந்தவனே. மோகன குஞ்சரி மணாலனே மோகன ராகத்திலே மாங்கனிக்கு ரொம்ப அழகான கனி. கண்ட கனிக்கு வலுப்பெருமை அப்பா இருக்கிறது. இருக்கிறார்ல. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா இப்படி ஒருத்தர் இருந்தா தான் அங்க பெட்டி ஆனாலும் சுருதி கூட்ட ஒருத்தர் வேணுமா? வேணும் வேணும். வாசிக்கிற. ஆமா. ஐயா, பெட்டியாக இருந்தாலும் அவர் ஒரு அழகு இருக்கு. சிறு குழந்தை நடக்க ஆரம்பிக்குன்னா தம்பி மகனே வாடா வாடான்னா பின்னே 2 அடி எடுத்து வைப்பேன். ஆமா. டாய் அப்படின்னாக்கா அங்கனே உட்காந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் திரும்பி வரும். ஆமா. சரி, இப்ப கனியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த கனிக்கு இவ்வளவு பெருமை இருக்கிறது. ஆமா. மங்கனிக்கும் தென்கதலி வங்கனிக்கும் என்னை நீக்கக்கூடிய ஒரு பூங்கனை கண்டுமணம் புரியுது. ஆமா. அப்படிப்பட்ட கனியை கொய்யாமல் கொய்து அணைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலே இனிக்கும் அளவுக்கு கனியுடைய பெருமையை ஆமா. ஆஹா, எவ்வளவு பக்குவமா இருக்கு. ஸ்லாக்கியத்தை தாக்கம் என்ன மொழியே மகச குழந்தைகளுக்கும் சுபைதனம் அப்படின்னு கனியை பார்த்தலாம். ஆமா, கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்தது. சரி, கண்ணுக்கு தெரிஞ்சது. காதால் கேட்டேன். என்ன கேட்டேன்? என்ன கேட்டுப்படி? அப்படி அந்த கனியோட பெருமையை கேட்டேன். கண்ணால பார்த்தது நியாயம். ஆமா, நம்மள பத்தி காதால கேட்ட அப்படிங்கறீல. நீங்க உங்களை பத்தி 4 பேர் தப்பா பேசுவேன். அப்படியா? 4 பேர் நல்லாவும் பேசுவேன். அது இது 2 இருக்கா இல்லையா? ஆமா ஆமா, ரெண்டையும் இந்த காதுல தான் வாங்கணும். வேற மனிதன் அப்புறம்தா இன்பம் துன்பம் வரவு செலவு அனைத்து இருக்கு. அப்படி பெருமை. அதே ஆனா அந்த கனியை பத்தி எல்லாரும் பெருமையா தான் பேசுறாங்க. ஆமா, நம்மள தான் என்ன வைதான் பச்சிகள் கண்டாயின் நேரும் மலை பற்றி பசித்திடாதும் சொல்தி பற்றி பற்றி திராவோ சொல்லி
பச்சிகள் பத்தோடும் ஆகையால் பச்சிகள் பறந்தோடும் ஆகையால் பச்சமுடனே சென்று கண்டகனி பறவை உண்ணும் அளவுக்கு வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதான். வீழ்ந்தாரை கண்டாலே வாய் வெட்டி வாழ்ந்தாரை கண்டாலே உறவெல்லாம் இருக்கும். பச்சிகள் கண்டால் பறந்து ஓடுது. அப்ப நீங்க கண்டது என்ன காரணம்? மனம் வாக்கு காயம்ங்கிற 3 கரணங்களுக்கு அப்பாற்பட்டது. ஓ, மனம் வாக்கு காயம் சொல்லக்கூடிய 3 கரங்களுக்கு அப்பாற்பட்டதோ? ஆமா, உங்க ஒரு ஆமா எட்டாத உயரத்துல இருக்கு. எட்டாத உயரத்திற்கு கனியை எட்டி பிடிச்சு பாப்போமா? நீங்க எட்டி பாருங்க. இந்த பாத்துருவாங்க. எட்டாத நாரதரே யாருக்கும் வாய் உண்டு அதற்கொரு நாள் உண்டு. எட்டு மணிக்கிற கொம்பு 2 8 மணிக்கிற கொம்பு 2 ஏறி பறித்திடலாம். 8 மணிக்கிற கொம்பு 2 ஏறி பறித்திடலாம். 8 மணி கலைகள் கொண்டு வந்தால் ஏறி பறிச்சிடலாம். மிக்க மென்மையுள்ள அக்கனி கம்பிதான். மிக்க மென்மையுள்ள அக்கனி கம்பிதான். மேவு பொறிகள் கொண்டோம் நாடரும் மேவு பொறிகள் கொண்டோம். புளிந்த முகம் உண்டு கொஞ்சம் 2 கோதில கண்கள் உண்டு. புளிந்த முகம் உண்டு கொஞ்சம் 2 கோதில கண்கள் உண்டு. பெண்களுக்குள்ள குறுகள் இருப்பதை பேசுமாவாய் இறந்து அஞ்சலிக்கெல்லாம் சுவை தருமே அந்த பைஞ்சொலி வாய் திறந்தால் ராக பண்களுக்கெல்லாம் சுவை தரும் இந்த பைங்கிலி வாய் தந்தா. ஆமா, பரவாயில்ல. வேற விடுங்க பாட்டதுல அது இருக்கட்டும் மச்சான், இருக்கட்டும். ஏன்னா எல்லாம் வந்து வந்தது பெண் பார்த்து நாளாச்சு உங்களை பார்த்து. சரி, இன்னைக்கு கொஞ்சம் நல்லது பெண் பார்த்து வந்தேன். இளையவள் சுந்தரவழியை தானே பார்த்து வந்திருக்கேன். ஆமா ஆமா, இந்த ரூபத்தோட போகலாமா? தாங்கள் இந்த உருவத்தை விடுத்து வேடுவனாக மாற வேண்டும். சரி மச்சான். ஏனென்றால் மான் வயிற்றிலே பிறந்து வேடுவ குலத்திலே வளர்க்கப்பட்டிருக்கிறாள். அந்த மான் வயிற்றில பிறந்தவள் உங்களுக்கு அம்மா மக. மானே மானேன்னு போங்க, தானேன்னு வருவா. ஒருவேளை கேனேன்னு ஆக்க நினைச்சா ஐயா ஆமா நைய போடுங்க. தேடி வந்தேன் புள்ளிமானு. சரி மச்சான். அதனால பாமாலை பாடி பூமாலை என்றோடு வருகிறேன். நீங்க வேடுவனாக சென்று விந்தைகள் பல விருந்து அழைத்து வாருங்கள். திருத்தணிகைக்கு 8 வகை திருமணங்களிலே காந்தர்வம் என்ற கடிமணம் விருந்து காட்சிதாருங்கள். அப்படியாக இந்த பகுதியெல்லாம் புகழ் மலை எங்காலும் உங்களுக்கு சுட்டப்படும். சென்று வருகின்றேன். விரைவில் வாருங்கள். எத்தனை விஷயம் நல்லதொரு வாய்ப்பை எங்களுக்கெல்லாம் வழங்கிய மரியாதைக்குரிய கீரணி கிராமத்தார்கள் மற்றும் நாடகத்தை பிரார்த்தனையாக நடத்தி கொண்டிருக்கும் என் உயிரினும் மேலான அன்பு அண்ணன் பாலகிருஷ்ணன் அண்ணா அவர்கள் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியும் வாழ்த்துக்களும். ரொம்ப அழகான இடத்தின் நிறைவாக நிறை குறைகள் நிறைய இருந்தாலும் எல்லாத்தையும் சரி செய்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை இறைவன் எல்லோருக்கும் வழங்க பிரார்த்தித்து நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டான் நானாக நான் இல்லை தாயே, வாழ்வு தந்தாயே.
தாயே நல்வாழ்வு தந்தாயே பாசம் ஒரு நேசம் பாசம்